வணக்கம் சகோதரர், சகோதரிகளே. நான் உங்கள் சகோதரன். பாசிஃபை யுவர் சோல் யூடியூப் சேனலுக்கு உங்களை மனமார்ந்த அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நம்மால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஓலையை தூக்கும் ஞாயிறு, அதாவது குருத்து ஞாயிறு குறித்து சிந்திக்கப் போகிறோம். இது புனித வாரத்தின் துவக்கமாகும். எங்கள் இரட்சகர் எளிமையுடனும் மாட்சியுடனும் எருசலேமுக்குள் நுழைந்த நாள். வாருங்கள், இறை வார்த்தையை கேட்டு அதன் ஆழமான செய்தியை நம் வாழ்க்கையில் சிந்திப்போம். இறை வாசிப்பு மத்தேயு 21. இயேசு தம் சீடரோடு எருசலேமை நெருங்கிச் சென்று ஒலிவமலை அருகிலிருந்த பெத்பகு என்னும் ஊரை அடைந்தபோது இரு சீடர்களை அனுப்பி, நீங்கள் எதிரே இருக்கும் ஊருக்குள் செல்லுங்கள். அங்கே ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியையும் காண்பீர்கள். அவற்றை அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள். யாராவது ஏதேனும் சொன்னால், இவை ஆண்டவருக்கு தேவை எனச் சொல்லுங்கள். உடனே அனுப்பிவிடுவார் என்றார். இது இறைவாக்கு நிறைவேற வேண்டும் என்பதற்காக நடந்தது. மகள் சீயோனிடம் சொல்லுங்கள், இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் எளிமையுள்ளவர், கழுதையின் மேல் அமர்ந்து வருகிறார் என்கிற வசனம். சீடர்கள் சென்றனர். இயேசு கூறியபடி செய்தார்கள். கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவற்றின் மேல் தங்கள் மேலுடைகளைப் போட்டு இயேசுவை அமர வைத்தார்கள். பெருந்திரளான மக்கள் தங்கள் மேலுடைகளை வழியில் விரித்தார்கள். சிலர் மரக்கிளைகளை வெட்டி விரித்தார்கள். அவருக்கு முன் சென்றும் பின்னோக்கியும் வந்த மக்கள், தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்றப் பெறுக, உன்னதத்தில் ஓசன்னா என்று முழங்கினார்கள். இயேசு எருசலேமுக்குள் நுழைந்தபோது நகரம் முழுவதும் கலக்கமடைந்தது. மக்கள், இவர் யார் எனக் கேட்டனர். கூட்டம், இவர் இறைவாக்கினர் இயேசு, கலிலேயா நாட்டின் நாசரேத்தைச் சேர்ந்தவர் என்றார்கள். ஆன்மீக சிந்தனை. இந்த நிகழ்வு இயேசுவின் எளிமையையும் அரசராகிய வருகையையும் நமக்கு நினைவூட்டுகிறது. அவர் குதிரையில் அல்ல, கழுதையில் வந்தார். இது பெருமை, ஆடம்பரம் அல்ல. இது அடக்கம் மற்றும் அன்பு நிறைந்த அரசரின் வருகை. அந்நாளில் மக்கள் ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். இன்று நாம் இந்த வார்த்தையை திருப்பலியில் பாடுகிறோம், ஓசன்னா உன்னதத்தில். அதனால் இது சாதாரண நிகழ்வல்ல, இது நம் மிசா வாழ்க்கையின் ஒரு பகுதி. ஓலையை தூக்கும் ஞாயிறு நம் வாழ்விலும் ஒரு அழைப்பு. நாம் இயேசுவை வரவேற்க தயாரா? நம் இருதயங்களில் இடம் கொடுத்துள்ளோமா? அவர் சுத்தமான இடம் தேடுகிறார். அடக்கம், அன்பு, தியானம் நிறைந்த உள்ளம். ஜெபம். ஆண்டவரே, குருத்தோலை ஞாயிறு மூலமாக உம்மை எளிமையாக வரவேற்கும் மனதை எங்களுக்கு தாரும். நாங்கள் உலகத்தின் பெருமையை நாடாமல் உமது பாதையில் நடக்க தயாராக இருக்க புனித ஆவியின் வழிநடத்தல் தேவை. தாவீதின் மகனே ஓசன்னா, எங்கள் வாழ்விலும் எங்கள் வீடுகளிலும் நுழைய உமக்கு அனுமதி அளிக்கிறோம். ஆமேன். நன்றி சகோதரர்களே, சகோதரிகளே. இந்த காணொளி உங்களுக்கு தேவனுடைய அருளை கொண்டு வந்திருக்கட்டும் என்று வேண்டுகிறேன். புனித வாரத்தின் இந்த ஆரம்பத்தில் ஒவ்வொரு நாளிலும் நாம் இறைவனிடம் நெருங்குவோம். தயவு செய்து இந்த காணொளியை லைக் செய்யவும், பகிரவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறவாதீர்கள். அடுத்த காணொளியில் புனித வியாழன், பெரிய வெள்ளி, உயிர்த்த ஞாயிறு பற்றி ஆழமான சிந்தனைகளுடன் சந்திப்போம்.